பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நாள் டிசம்பர் 3ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் திருநாள். மேஷ ராசியில் அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் பெரியவங்களோட ரொம்ப முக்கியமான கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. கிழி பச்சை யூஸ் பண்ணுங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கையாளும் பொழுது சின்ன சின்ன தடை தாமதங்கள், டக்குன்னு கோவம் வர்றது, ரொம்ப அதிகமாக தப்பு மட்டுமே கணக்கு தெரியறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதை மட்டும் பொறுத்துனா போகிறோம். அதே மாதிரி நிறைய, அதாவது லைஃப்பில் இரவு நேரத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் இன்றைய நாள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் கவனமாக பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர் மூலியமா இந்நாள் செமையான ஒரு ஆதாயம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடைசியில் கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்றைய நாள் நல்லா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வியாபாரம் விருத்தி அடையும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ரொம்ப அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பலவர்ண நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக கருதலாம். ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும். கொடுத்த கடன் கண்டிப்பாக திருப்பி கிடைக்கும். யாரெல்லாம் கடன் வாங்கிறீங்களோ அவங்களும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம்னு சொல்லலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேறு மொழி பேசக்கூடிய அந்நிய மதத்தினர் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு நிவர்த்தியாகும். நிறைய பேர் இன்றைய நாள் உங்களுடைய லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன இருக்கோ அதுதான் இன்றைய நாள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஹேரம்ப கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். நிறைய பேருக்கு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலையில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் வராது. ஏதோ டைம் பாஸ் பண்ணுறமேங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அதாவது ரொம்ப டீட்டெயில்டாக போய் ஒன்று இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லி உட்காந்து பாகுபாடு பார்த்துட்டு இருக்கிறது. எல்லா கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து பண்ணலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்ருகாரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். நிறைய பேருக்கு போட்ட பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பக்குவமாக யார்கிட்டையும் சொல்லாமல் முடிக்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கேத்து நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்குது. அதனால் உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக கண் சம்மந்தப்பட்டது, மைக்ரைன் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தலை வலி வேதனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு தலை ஃபுல்லாக நீந்து கோத்துக்கின்ற மாதிரி இருக்கும். பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. நல்லாயிருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. ஒரு அளவுக்கு ஸ்டீமிங் எடுங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான காஷாயம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமாக சந்தோஷம். பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய வெற்றி. எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்ககிட்ட வந்தால் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களுக்கு எழுத்து, ஓவியம், டிசைன் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு மன வருத்தங்கள் கிளியர் ஆகும். கோபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது இது நல்லதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை. வல்லப கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாளர் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கூர்மையான அறிவு, புத்திசாலித்தனம் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிம்மதி இருக்கும். புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணும் பொழுது பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். பல காரியங்கள் இந்த நாள் சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் என்ன, இந்த நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் யாரை நீங்கள் சந்திக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதை நீங்கள் டீசெண்டாக அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆஞ்சநேயர் வழிபாடு சால சிறந்தது. ராசியா நிறம் டார்க் கிரீன் கலர். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள், அதே மாதிரி பிரயாணங்கள், அலைச்சல்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். இந்த நாள் கொஞ்சம்
உடம்பு சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசி ஆண்டு மஞ்சள். கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும். லாபஸ்தானத்தில் பொதுவாக சந்திரன், அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது, வேறு மொழி பேசக்கூடிய மனிதர், அதே மாதிரி ஆன்மீகவாதி இல்லை ப்ரொஃபஸர், இந்த மாதிரி ஒரு ஜோன் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமா உங்களுக்கு பெரிய ஒரு ஆதாயத்தை கொடுக்கப்படுறது, பெரிய வெற்றியை கொடுக்கப்படுறது, நினைச்சது கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டனம் டார்க் கிரீன் கலர். மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் கொடுக்கலாம். வேலை நிமித்தமாக சில அலைச்சல்கள் இருக்கலாம், தடை ஏற்படலாம். ஆனால் காரியம் சித்தி அடையும், காரியம் வெற்றி அடையும். அதனால் பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இன்னொன்று குரு பார்வை இருக்கிறது, அதனால் பல காரியங்கள் முடிக்காமல் இருந்த காரியங்கள்லாம் இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கும். ரொம்பவே யோகமான நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.